வணக்கம். அதிகாலை குளிர்காற்று ஜன்னல் வழியாக வந்து மெதுவாய் உடம்பு தடவியது. அந்த இதமான நிகழ்வில் மூடியிருந்த இமைகளை மெதுவாக திறந்து பார்த்தாள் ஷிரவந்தி. ஜன்னலுக்கு வெளியே அழகான விடியல் அவர்களுக்காக காத்திருந்தது. பொதுவாய் அவளுக்கு விடியல் என்றால் அவ்வளவு பிடிக்கும். உறக்கம் கலைந்த புத்துணர்வு கலைந்து எழுந்து இந்த உலகத்தை காணுகிற சுகமே அலாதியானதுதான். படுக்கையில் அமர்ந்து முழங்காலை கட்டிக்கொண்டு அறையை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள். சுத்தமான அறை. கொஞ்சம் இடம் விட்டு அமுதாவும் ஜெயசியும் படுத்திருந்தார்கள். அவர்களை ஒட்டிய கட்டிலில் ரத்னா படுத்திருந்தார். பெருமூச்சு வந்தது ஷிரவந்திக்கு. சிறிது காலம் முன்பு வரைக்கும் இந்த அறையும் இந்த சூழலும் எத்தனை ரம்யமாக இருந்தது. யாருமே இல்லாத அவர்களுக்கு அங்கே எல்லோருமே இருந்தார்கள். ஒரு மரத்து பறவையாய் எங்கிருந்தோ வந்து வேடந்தாங்கலில் இளைப்பாறும் உயிர்களாய் அவர்கள் எல்லோரும் இருந்தார்கள். இன்று எல்லோரும் திசை கொன்றாய் பறந்து போக கூடே காலியாக கிடந்த அவலம் மனசை என்னவோ செய்தது. ஷிரவந்தி கண்களை அழுந்த மூடி கண்ணீரை கட்டுக்குள் கொண்டு வந்தாள். விளக்கை போட்டு யாரையும் துன்பப்படுத்தும் விருப்பம் இல்லாமல் வெளியில் எழுந்து வந்து வாசல் பெருக்கி அழகாய் கோலமிட்டாள். இன்னும் எத்தனை நாள் இந்த இடத்துக்கும் அவளுக்குமான சொந்தம் மிச்சம் இருக்கப் போகிறது என்று அறியாவிட்டாலும் இருக்கின்ற வரை எல்லாவற்றையும் சரியாக வைக்க வேண்டும் என்ற ஒழுங்கு எப்போதும் அவளுக்கு உண்டு. எப்போதும் குளிரும் ஊட்டியில் வேறு ஊன்றிப்போன மண் மனம் மாறாத ஒரு மலை பாங்கான இடத்தில் இருந்தது அந்த வீடு. வெளியில் வந்து கை நீட்டினால் மேகத்தை இழுத்து பாக்கெட்டில் போட்டுக்கொள்ளலாம் என்று கற்பனை தோன்றும் ஷிரவந்திக்கு. அத்தனை அழகான ஊர், யதார்த்தமான மனிதர்கள், வாழ்க்கை. ஆனால் இன்று ஆனந்த பவனம் என்ற பெயர் பலகை மெல்ல தொலைந்து ஒற்றை ஆணியில் ஊசலாடி கொண்டிருந்தது. அந்த ஒற்றை ஆணியும் என்றைக்கு கீழே விழுமோ என்ற பயத்தால் தான் அங்கிருந்த பறவைகள் எல்லாம் வெவ்வேறு சரணாலயங்களுக்கு இடம் பெயர்ந்து கொண்டிருந்தன. ஷிரவந்திக்கு மிக நன்றாய் நினைவு இருக்கிறது. அவள் முதலாய் இங்கு வந்த நாள். ஊட்டி அடிவாரத்தில் ஷிரவந்தியின் அப்பா மாணிக்கம் கடை வைத்திருந்தார். அத்தோடு அவர்களுக்கு சொந்தமான இடத்தில் உருளைக்கிழங்கும் போட்டிருந்தார்கள். நல்ல வளமான வாழ்க்கை. ஷிரவந்தி ஒரே மகள். அம்மா தனலட்சுமிக்கு மகள் மீது அளவு கடந்த பிரியம். அதில் ஆச்சரியப்பட எதுவும் இல்லை. எல்லா தாய்களுக்கும் தன் குழந்தை தேவதைதான். ஒரு திருமணத்திற்கு சென்றுவிட்டு இருவரும் வீடு திரும்பிக் கொண்டிருந்த வேளையில் காய்கறி வாகனம் மோதி இவர்களுடைய இரு சக்கர வாகனம் நொறுங்கி போனது. இருவரும் ஜோடியாக பலியாக. இந்த கதையில் இருந்தும் ஷிரவந்தியின் வாழ்க்கையில் இருந்தும் அவர்கள் விடை பெற்று கொண்டார்கள். பிற்காலத்தில் பல நேரம் இதை பற்றி தனியாய் சிந்தித்து சிந்தித்து ஷிரவந்தி அழுததுண்டு. அன்று ஷிரவந்திக்கு 5 வயது. தாய் தந்தையின் இறப்பை முழுசாய் உள்வாங்கிக் கொள்ளும் வயசில்லை. பெண் குழந்தை என்பதால் இரு வீட்டு உறவினர்களும் வந்து பொறுப்பேற்க தயங்கினார்கள். பொறுப்புகளை சுமப்பதை விட கிடைப்பதை சுருட்டி கொண்டு விலகுவதுதான் உசித்தம் என்ற எண்ணம் அவர்களுக்கு. மாணிக்கத்தின் தூரத்து உறவினனான ராஜுதான் கொஞ்சம் இரக்கமாய் அந்த காரியத்தை செய்தான். மாணிக்கத்தின் கடையையும் அவனுடைய எஞ்சிய சொத்துக்களையும் விற்று அந்த பணத்தை ஷிரவந்தியின் பேரில் டெபாசிட் செய்தான். அவளை அழைத்து கொண்டு ஆனந்த பவனம் வந்து சேர்ந்தான். அப்போது ஆனந்த பவனம் அத்தனை அழகாயிருக்கும். கொஞ்சம் கொருத்துமாய் நண்டும் சிண்டுமாய் நிறைய பெண் பிள்ளைகள் விளையாடி கொண்டிருப்பார்கள். அதை நிர்வகித்த ரத்னாவிற்கும் அப்போது நடுத்தர வயசுதான். ராஜு ஷிரவந்தியை அழைத்து கொண்டு போய் அவள் முன்னதாக நிறுத்தினான். ரத்னாவின் கண்கள் ஷிரவந்தியின் மீதே நிலைத்திருந்தது. அழகாய் கண்களில் ஜீவனோடு இருந்த அந்த குழந்தை ரத்னாவை வெகுவாய் கவர்ந்தது. ரத்னாக்கா, இது ஷிரவந்தி, என் ஒன்று விட்ட அண்ணன் மாணிக்கத்தோட பொண்ணு. மாணிக்கம் எனக்கு ரொம்ப நெருக்கமான நண்பனும் கூட. கொஞ்ச நாள் முன்னாடி நடந்த விபத்துல மாணிக்கமும் அவன் மனைவியும் சேர்ந்து இறந்துட்டாங்க. எல்லாரையும் போல என்னால் எப்படியோ போகட்டும்னு விட்டுட்டு போக முடியல. வாஞ்சையாய் ஷிரவந்தியின் தலையை தடவினான். ஏன் ராஜு, நீயே குழந்தையை வளர்க்கலாமே? ஆசைதான்க்கா, எனக்கும் கடமையும் கூட. ஆனா என்னால யாரையும் நம்ப முடியல. இன்னைக்கு இந்த குழந்தை மேல யாருக்கும் அக்கறை இல்லை, என் பொண்டாட்டியையும் சேர்த்துதான். இன்னைக்கு எல்லாரும் இந்த குழந்தையை ஏத்துக்க ஆசைப்படுறது அது கூட சேர்ந்து வர்ற சின்ன சொத்துக்காக தான்.
எனக்கு இந்த குழந்தைய நல்லா வளர்த்தி அதுக்கு ஒரு எதிர்காலத்தை ஏற்படுத்தி தர்ற இடம் வேணும். இங்க அந்த சேவையை செய்ய உங்களை விட்டா யாரும் இல்ல. தயவு செய்து இதுவும் கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இன்னொரு பொறுப்புன்னு எண்ணி எடுத்துக்கங்க. அது வரைக்கும் ஷிரவந்தியை அமைதியாய் பார்த்து கொண்டிருந்த ரத்னா தன் இரு கைகளையும் நீட்ட குழந்தை தன்னால் வந்து அவள் கைகளுக்குள் தஞ்சமானது. அந்த காட்சி அத்தனை நெகிழ்வாய் இருந்தது. ராஜுவின் மனதில் நிறைவான சந்தோஷம். ரத்னா குழந்தையை அள்ளி கொண்டாள். மாறி மாறி முத்தமிட்டாள். ராஜு, உண்மையில இது மகத்தான சேவை. நீ செய்ததுதான். ஏன்னா நிஜத்துல அந்த குழந்தை எப்படியோ போகட்டும்னு நினைக்காம இங்க கொண்டு வந்து ஒப்படைச்ச உன் மனசை பாராட்டுறேன். என்கிட்ட அந்த ஆண்டவன் 12 குழந்தைகளோட பொறுப்பை தந்திருக்கார். இது 13வதா ஒரு குழந்தை, அவ்வளவுதான். நீ சந்தோஷமா போயிட்டு வா ராஜு. உனக்கு எப்ப தோணினாலும் நீ ஷிரவந்தியை வந்து பார்க்கலாம். ரத்னா தந்த நம்பிக்கை ராஜுவுக்கு போதுமானதா இருந்தது. அதன் பிறகு ஷிரவந்தியின் வாழ்க்கையில் வந்ததெல்லாம் வசந்தம்தான். இத்தனை அழகான வாழ்க்கை மற்ற இல்லங்களில் வாழும் பெண்களுக்கு கிடைக்குமா என்றால் இல்லைதான். ரத்னா அந்த ஊரில் இருந்த பெரும் பணக்காரரின் மகள். வெளிநாட்டில் படிக்க போன ரத்னா அந்நாட்டவர் ஒருவன் மீது காதல் வயப்பட அவரை திருமணம் செய்ய வீட்டில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. வேறு மதத்துக்காரனை, அதுவும் வெளிநாட்டுக்காரனை திருமணம் செய்ய வீட்டில் கிளம்பிய வாக்குவாதத்தால் ரத்னா வீட்டை விட்டு வெளியேறினாள். திருமணம் செய்ய தடை விதித்த குடும்பத்தை எதிர்த்து தனியாக வாழ முற்பட்டு கடைசியில் அந்த சேவையே அவளுக்கு பிடித்தமானதாக ஆகிப்போனது. அவளுக்கு குடும்ப சொத்தில் பாகமாக வந்த இந்த வீடும் சில வேறு சொத்துக்களும் அவர்களின் வாழ்க்கைக்கு போதுமானதாக இருந்தது. தனிமையை வெல்லத்தான் இந்த ஆனந்த பவனத்தை தொடங்கினாள். ஆனால் காலப்போக்கில் அதிலேயே கரைந்து போனாள். அந்த வீடு நிஜத்திலேயே ஆனந்த பவனம்தான். கேலியும் சிரிப்பும் விளையாட்டும் நிறைந்த அழகான சோலை. அங்கிருக்கும் பெண்களை படிக்க வைத்து அவர்களுக்கு விருப்பமான துறைகளில் வேலைக்கு அனுப்பி வைத்தாள். சிலருக்கு திருமணம் முடிந்தது. அவர்களில் குழந்தை பேருக்கு கூட அவர்களை அழைத்து வந்தாள். தாயாக ரத்னா அத்தனை பேர்களையும் சுமக்கும் தாதியாக இருந்தாள். அந்த வாழ்க்கையும் ஒரு வகையில் அழகாய்த்தான் இருந்தது. ஆனான் எப்போதும் அழகாய் மட்டுமே இருக்க வாழ்க்கை ஒன்றும் மலர் படுக்கை அல்லவே. எல்லாவற்றையும் கட்டி காத்த ரத்னா திடீரென ஒரு நாள் மயங்கி சரிந்தாள். ஆனந்த பவனம் அழுகை பவனமானது அன்றுதான். என்னதான் எல்லோரும் தனியாக வாழ கற்றே இருந்தாலும் தங்களை உருவாக்கிய மனுஷியின் சின்ன தடுமாற்றத்தை கூட அந்த பெண்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆம்புலன்ஸ் வந்தது. ரத்னாவை அள்ளி கொண்டு போனது. முழு பரிசோதனைக்கு பிறகு தலையில் இடியை இறக்கினார்கள் மருத்துவர்கள். ரத்னாவுக்கு வயிற்றில் புற்றுநோய். யாருக்கு யார் ஆதாரம் என்றே தெரியவில்லை. பெண்கள் ஒரு பக்கம் கவலையில் அழ, ரத்னா இன்னொரு பக்கம் கருணையில் அழுதாள். பொண்ணுங்களா, ஒரு பொண்ணை பெத்தவங்களே விட்டுட்டு போக அழுவாங்க. என்னை நம்பி மொத்தம் 15 பெண்களுடைய வாழ்க்கையை ஆண்டவன் தந்திருந்தான். 7 பேரை கரையேத்திட்டேன். மீதம் இருக்கிற 8 பேரை நிர்கதியா விட்டுட்டு போயிடுவேனோன்னு பயமா இருக்கு. அந்த கருணை தாய் அப்போதும் தன்னை பற்றி நினைக்காமல் அவர்களை பற்றித்தான் நினைத்தாள். நோ மிஸ் ரத்னா, நம்முடைய நல்ல நேரம் நோய் 2ஆம் ஸ்டேஜில் தான் இருக்கு. இன்னும் கூட காப்பாற்ற வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் திடமா இருங்க. மருத்துவர் வார்த்தையை அந்த தாயின் மனசு நம்ப மறுத்தது. மோசமான உலகத்தில் இவர்களை யாரை நம்பி விட்டுட்டு போக முடியும்? எல்லாம் இருக்கின்ற பெண்களுக்கே இந்த உலகத்தில் பாதுகாப்பு இல்லை எனும் போது இந்த பெண்களை நிராதரவாய் விட்டால் அதைவிட சுயநலம் வேறில்லை. தன் மனதின் எச்சரிக்கையை செவி மேற்கொண்டு ரத்னா தன் கையில் இருந்த சொற்ப காலத்தை விரயம் செய்யாமல் செயல்படத் தொடங்கினாள். மிக சின்ன வயசில் இருந்த குழந்தைகளை நம்பகமான இல்லங்களில் ஒப்படைத்தாள். ஓரிருவர் படித்து வேலைக்கு புலம் பெயர்ந்து கொண்டனர். இரண்டொருவருக்கு உடனடி கல்யாணங்களை அவர்களை நேசித்த பையன்களோடு செய்து வைத்தாள். மிச்சம் இருந்தது அமுதா, ஜெயசீலி, ஷிரவந்தி மூவர் மட்டும்தான். அதில் நாளை அமுதா உறவினர் ஒருவர் பொறுப்பிற்கும் ஜெயசிலி கத்தோலிக்க திருச்சபை ஆசிரமத்திற்கும் பயணப்பட போகிறார்கள். யாருக்கும் ரத்னாவை இந்த நிலையில் விட்டுவிட்டு நகர மனம் இல்லைதான். ஆனால் ரத்னாவின் அழுகை எல்லோரையும் புரட்டி போட்டது. எனக்கு நிம்மதியா சாவாவது கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா எல்லாரும் அவங்க நான் சொல்ற பாதுகாப்பான இடங்களுக்கு போயிடுங்க. நீங்க எல்லாரும் நிம்மதியா பாதுகாப்பா இருக்கீங்கன்னு தெரிஞ்சாதான்
நானும் இந்த வியாதிக்கு கொஞ்சமாவது வைத்தியம் பண்ணிப்பேன். இல்லாட்டி எனக்கு மரணத்துல கூட நிம்மதி கிடைக்காது. ரத்னாவின் எமோஷனல் பிளாக்மெயில் அங்கு செல்லுபடியாகத்தான் செய்தது. மிச்சம் இருந்தது ஷிரவந்தி மட்டும்தான். ஷிரவந்தி, இங்க வந்த பெண்கள்ல நீதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன் தெரியுமா? ரத்னா அன்பாய் தலை தடவி கேட்க ஷிரவந்தி உதடு பிதுக்கினாள். இங்க வந்தவங்கள்ல ரொம்ப ரொம்ப சின்ன பொண்ணா வந்தது நீதான். அது மட்டும் இல்ல, இத்தனை வருஷங்கள்ல எல்லாரையும் பார்க்க யாராவது ஒரு ஆளாவது வந்து போவாங்க. அப்படி கூட யாரும் வந்து ஒரு முறை கூட பார்த்திடாத ஒரே குழந்தை நீ மட்டும்தான். அதுதான் உன்னை எனக்காக மட்டும்தான் அந்த ஆண்டவன் படைச்சிருக்கான்னு நினைப்ப. ரத்னா வருத்தத்துடன் புன்னகை போக்க ஷிரவந்தி ஓடி வந்து கால்களை கட்டி கொண்டு அழுதாள். அம்மா, என்னை அழ வச்சே ஆகணும்னு கங்கணம் கட்டிட்டு உட்கார்ந்துருக்கீங்களா? நான் ஏற்கனவே பொடிப்படியா உடஞ்சு போயிருக்கேன். எனக்கு இந்த உலகத்துல தனியா வாழ தெரியாது. கண்ணை மூடினா அந்த நினப்பு வந்து என்ன மிரட்டுது. மடியில் படுத்து கேவிய அந்த குழந்தையின் முதுகை மென்மையாய் வருடி தந்தாள். எனக்கு அது புரியாதா செல்லமே? உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுத்து சில முடிவுகளை எடுக்கிற நிலை என்னோட போகட்டும். ஆனா என் விஷயத்துல என் தனிப்பட்ட வாழ்க்கை வேணா கேள்விக்குறியா ஆகி இருக்கலாம். பொது வாழ்க்கையில நான் நிறைய நன்மைகளை செஞ்சிருக்கிறதா நம்புறேன். என்ன மாதிரி உங்க வாழ்க்கையும் பொது பிரிவில் ஜெயிக்கும்னு நம்ப முடியாது. அதனால தான் எனக்கு பின்னாடி இந்த ஆனந்த பவனத்தை உங்க யார்கிட்டையாவது ஒப்படைச்சிட்டு போகிற முடிவை நான் எடுக்காததுக்கும் அதுதான் காரணம். உங்க எல்லோருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை வேணும் ஷிரவந்தி. அந்த வாழ்க்கையில நிறை குறை எது வேணா இருக்கலாம். ஒரு அன்பும் அனுசரணையும் உள்ள உறவு குடைக்கு கீழே நீங்க எல்லாம் சந்தோஷமா வாழணும். அதுக்கு பிறகு நீங்க சமூக சேவை அது இதுன்னு எது வேணா செய்யுங்க. ஆனா பூரணமா வாழணும் நீங்க எல்லாரும். நான் சென்னையில இருக்கிற என்னோட நெருங்கிய நண்பர் வாசுதேவன் கிட்ட பேசி இருக்கேன். அவர் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். என் கூட வெளிநாட்டுல படிச்சவர். எல்லாத்தையும் விட கூட்டு குடும்பவாசி, நம்பிக்கையானவர். அவர்கிட்ட உன் வேலை விஷயமா பேசி இருக்கேன். வெறும் வேலை மட்டும்னா நான் உடனே வர சொல்லியிருப்பேன் ரத்னா. ஆனா நீ பொறுப்பேற்க சொல்றது ஒரு நிராதரவான பொண்ணோட வாழ்க்கைக்கும் இல்ல பாதுகாப்பு கேட்குறீங்க. அதுக்கு நான் என் வீட்டில் கொஞ்சம் கலந்து பேசிட்டு சொல்றேன்னு சொல்லி இருக்காரு. நேற்று அவர்கிட்ட இருந்து உன்னை அனுப்ப சொல்லி எனக்கு தகவலும் வந்தாச்சு. இத்தனை நாளா எனக்குள்ள இருந்த பாரமும் குறைஞ்சாச்சு. ரத்னா முகத்தில் நிம்மதி பெருமூச்சு. நான் உங்களுக்கு பாரமா அம்மா? நீ மட்டும் இல்ல பெண்ணே, இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு பொண்ணும் அவளுடைய பெற்றவர்களுக்கு சுகமான பாரம்தான். அதை உரிய இடத்துல இறக்கி வச்சாதான் எங்க ஆன்மா சாந்தியாகும். என்னையும் அனுப்பிட்டு நீங்க என்னம்மா செய்ய போறீங்க? இங்கேயே இருந்து யாரும் இல்லாத அனாதையா வாழ போறீங்களா? அவள் உதடுகள் துடித்தது. அப்படி யார் சொன்னது? நான் நம்ம இல்லத்துல வளர்ந்த தமயந்தி இப்ப சென்னையில திருமணமாகி இருக்கா இல்லையா? அவ மூலமா மாதா ட்ரஸ்ட் பத்தி கேள்விப்பட்டேன். அதுல சேர்ந்தா மருத்துவ வசதி மட்டுமல்ல, மன நிம்மதியும் கிடைக்கும்னு சொன்னா. நீ தமயந்தி இன்னும் சிலர் சென்னையில இருக்கிறது இன்னும் கூடுதல் பலம். நான் நம்பிக்கையோட தான் ஷிரவந்தி இருக்கேன். நீ நல்லா இருக்கிறத பார்க்காம நான் போக மாட்டேன், போதுமா? புன்னகை மாறாமல் அம்மா சொல்ல அவளை கட்டி கொண்டு முடிந்த வரைக்கும் அழுது ஓய்ந்தாள் ஷிரவந்தி. கோயம்பேட்டில் பஸ் வந்து நின்றபோது மணி அதிகாலையை கடந்திருந்தது. பஸ்ஸை விட்டு இறங்கியவள் அந்த நேரத்திலேயே சுறுசுறுவென இயங்கும் மக்களை பார்த்து அரண்டு போனாள். அந்த காலை 7 மணிக்கே சுர் என்ற முகத்தில் வெயில் அடித்தது. ஊட்டியாக இருந்தால் மப்ளர் சுற்றிய தலைகள் இங்கொன்றும் அங்கொன்றும் தென்படும். அம்மா தந்தனுப்பி அட்ரஸை எடுத்து பார்த்தாள். எங்கிருக்கிறது என்று தெரியவில்லை. அந்த இடத்துக்கு போவதென்றால் எந்த பஸ்ஸை பிடிப்பது என்றும் தெரியவில்லை. எந்த ஸ்டாப்பிங்கில் இறங்க வேண்டும் எதுவுமே அவளுக்கு புரிப்படவில்லை. கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் இருந்தது. பின்னால் இருந்து குரல் கேட்டது. ஹாய், நீங்க தான் ஷிரவந்தியா? திரும்பி பார்த்தாள். லீவ் மீ அலோன் என்ற வாசகங்கள் பொறிக்கப்பட்ட டி ஷர்ட்டை அணிந்திருந்த அவன் நின்று கொண்டிருந்தான். நல்ல நிறம், உயரம், கொஞ்சம் சராசரியா இருந்தான். ஆமா, நீங்க? என்றாள் மிரட்சியாக. நான் தினேஷ், எல்லாருக்கும் தினு. நீங்க தேடிட்டு வந்த வாசுதேவன் சாரோட சன். உங்களை பிக்கப் பண்ணிட்டு போறதுக்காக வந்திருக்கேன் என்றான் புன்னகையுடன். அவள் நம்பியும் நம்பாமலும் பார்த்தாள். நீங்க நம்பலைன்னு நல்லாவே தெரியுது. அத்தனை திருட்டு லுக்காவா இருக்க?
தன் தாடையை பற்றி இப்படியும் அப்படியும் அசைத்து வினவ ஷிரவந்தி தனக்கு ஏற்பட்ட சிரிப்பை அடக்கிக் கொண்டாள். அவன் யாரையோ அழைத்து பேசவே அதற்கு அடுத்த 5வது நிமிடம் ஷிரவந்திக்கு ரத்னாவின் எண்ணில் இருந்து அழைப்பு வந்தது. சொல்லுங்கம்மா. ஷிரவந்தி, வாசுதேவன் உன்னை அழைச்சிட்டு போக தன்னோட மகனை அனுப்பியிருக்காராம். நீ அவர் கூட கிளம்ப யோசிக்கிறதா இப்பதான் எனக்கு கால் பண்ணி சொன்னார். நீ தயங்காம அவர் கூட போகலாம். அம்மா சொன்ன பிறகுதான் அவளுக்கு நிம்மதி பிறந்தது. பெட்டியை எடுத்துக்கொண்டு அவன் பின்னால் நடந்தாள். கொஞ்சம் தள்ளி இருந்த ஹோண்டா சிட்டியை அடைந்தவன் இவள் ஏறுவதற்காக காரின் முன் கதவை திறந்து விட்டான். அவள் தயக்கமாக பார்த்து கொண்டே நின்றாள். என்ன தயக்கம், ஏறிக்கங்க என்றான் புன்முறுவலோடு. நான் பின்னாடி ஏறிக்கிறேன். எங்க டிக்கி இல்லையா என்றான் சிரிக்காமல். அவள் சுள் என்று பார்த்தாள். ஷிரவந்தி, நான் நிறைய பேசுவேன். என்னால பேசாம வண்டி ஓட்ட முடியாது. ஒவ்வொரு முறையும் உங்களை திரும்பி பார்த்து வண்டி ஓட்டுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மற்றபடி ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்க கூட கொஞ்ச நேரம் பக்கத்துல உட்கார்ந்துட்டு வரலாமுங்கிற அல்ப ஆசையெல்லாம் இல்ல. அவன் சொல்லி சிரிக்க அவனுடைய நகைச்சுவை உணர்வை ரசித்தபடியே அவள் முன்னே ஏறிக்கொண்டாள். கார் சாலையில் வழுக்கிக் கொண்டு நகர்ந்தது. வள வளவென நிறைய பேசிக்கொண்டே வந்தாலும் அந்த தினேஷ் நல்லவன் என்றே தோன்றியது. அவர்கள் பிசினஸின் தன்மை பற்றி சொல்லிக்கொண்டே வந்தான். அவர்களுக்கு சொந்தமாய் ஸ்போர்ட்ஸ் கம்பெனி ஒன்றும் டைல்ஸ் மேக்கிங் கம்பெனி ஒன்றும் இருப்பதாக சொன்னான். அதில்லாமல் ஏகப்பட்ட கம்பெனிகளோடு கை கோர்த்து வர்த்தகம் செய்யும் தகவலையும் சொல்ல இத்தனை கணக்கு வழக்குகளை எப்படி பார்ப்பது என்ற தேவையில்லாத கவலை அவளுக்கு வந்தது. டிராஃபிக் அதிகம் இல்லாத அந்த காலை வேளையிலேயே அவர்கள் இருப்பிடம் வந்து சேர்வதற்கு 3/4 மணி நேரத்திற்கு மேலாகி இருந்தது. சிட்டிக்குள் பரபரப்பான பல தெருக்களை கடந்து அந்த பகுதியை அடைய அங்கே பாதி பகுதியை முழுங்கி கொண்டு நின்றது அந்த பங்களா. வீட்டின் முன் பகுதியில் அகண்ட தோட்டம், அதில் நிறைய பணக்கார செடிகள், அங்காங்கே நம்முடைய கிராமத்து தேவதைகளான பப்பாளி மரங்களும் வாதுமை மரமும் இருந்தன. அவற்றுக்குள் நடந்து செல்வதே வெகு சுகமாக இருந்தது. செந்நிற டைல்ஸ் பதித்த கார்டன் தளம் பார்ப்பதற்கு ரொம்பவே அழகாயிருந்தது. வீட்டில் நுழைவாயில் ஒரு சேர 2 யானை நுழையலாம் போல விசாலமாயிருந்தது. தினேஷ் சாவியை சுழற்றியபடி முன்னே நடக்க கொஞ்சம் பயந்தவளாய் அந்த செந்நிற மார்பிளில் தன்னுடைய பாதத்தை பதித்தாள். ஹாலில் நடுநாயகமாக கிடந்த பெரும் சோஃபாவில் அவளை அமர்த்தி வைத்துவிட்டு உள்ளே போனான். அவள் 5 விரல்களின் நகத்தையும் கடித்து துப்பி முடித்திருந்த வேளையில் வீட்டில் இருந்தவர்கள் எல்லோரும் அங்கே வந்து சேர்ந்திருந்தார்கள். லேசான வழுக்கையும் தொப்பையுமாக இருந்த நடுத்தர வயது நபர் வந்து இவளிடம் தன்னை அறிமுகப்படுத்தி கை குலுக்கினார். வாசுதேவன், அது என் மனைவி அனந்த நாயகி, அது என் பொண்ணு லதா, இவன் என் பையன் தினேஷ். அளவான குடும்பம், திகட்டாத இன்பம் என்றார் ஏதோ குடும்ப கட்டுப்பாட்டு விளம்பரத்தில் நடிப்பது போல. தினேஷின் இயல்பான நகைச்சுவை உணர்வு எங்கிருந்து வந்திருக்கிறது என்று இப்போது புரிந்தது. ஷிரவந்தி பொன்முறுவல் பூத்தாள். ஆயிஷாமா, ஷிரவந்திக்கு டீ போட்டு எடுத்துட்டு வாங்க. உட்புறம் திரும்பி குரல் தர அதற்கு முன்பாகவே டீ கோப்பையுடன் ஆயிஷாமா வந்து நின்றிருந்தார். இவங்க ஆயிஷா, நமக்கு தூரத்து சொந்தம். அவர் இப்படி சொல்ல டீயை எடுத்து வாயில் வைத்தவள் நறுக்கென்று உதடு சுட அவர்களை பார்த்து திருவென விழித்தாள். என்னம்மா, வாசுதேவனுக்கு ஆயிஷா எப்படி தூரத்து சொந்தம்னு தானே? இந்தியர்கள் எல்லாம் ஒரு தாய் வைத்து பிள்ளைகள் தானே? அவர் இப்படி சொல்லிவிட்டு சிரிக்க அவளுக்கு கழுக்கென புறையேற தன் தலையில் தானே தட்டி கொண்டாள். ஆயிஷாமாவும் உன்ன மாதிரி தான் குடும்பத்தால கைவிடப்பட்டு தெரிஞ்சவங்க மூலமா நம்ம கிட்ட வந்தாங்க. எத்தனை வருஷமா இங்க இருந்தாங்க, என்ன ஏதுன்னு எனக்கு கணக்கு தெரியல. எங்க வீட்டோட ஒருத்தரா ஆயிட்டாங்க. ஆயிருச்சு, அவங்களுக்கும் 60 வயசுக்கு மேல. அவர் சொல்ல ஆயிஷா கண்ணை துடைத்தபடி நகர்ந்தார். ஷிரவந்தி, தோ ஹாலை ஒட்டி இருக்கிற அறையில தான் நீ தங்கிக்கு போற. அங்கதான் ஆயிஷாவும் இருக்காங்க. உனக்கு அவங்க கூட சேர்ந்து அறை ஒதுக்கினதுக்கு காரணமே ஒரு பாதுகாப்பு உணர்வு உனக்கு வரும். 2வது, அவங்க கூட இருக்கும்போது உனக்கு ரத்னா கூட இருக்கிற உணர்வு ஏற்படும். அவர் இப்படி சொல்ல ஷிரவந்தி தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள இயலாமல் முகத்தை மூடிக்கொண்டு அழுதாள். அனந்த நாயகி பக்கத்தில் வந்து முதுகை தடவி ஆறுதல் சொன்னாள். நானும் ரத்னாவும் யூஎஸ்ல ஒன்னா படிச்சோம். அவங்க காதல், அதில் ஏற்பட்ட தோல்வி எல்லாம் எங்க எல்லாருக்கும் தெரியும்.
தன் தோல்வியால துவண்டு போயிடாம அவங்க எழுந்து நின்னாங்க. அந்த தெளிவும் முயற்சியும் தான் அவங்கள ஒரு தியாக உருவா இந்த உலகத்து முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. அவங்கள மாதிரி இந்த முழு வாழ்க்கையும் சேவைக்காக அர்ப்பணிச்சு காட்டியும் எங்களால முடிஞ்ச அளவு மற்றவங்களுக்கு நன்மை செய்ய முயற்சி செய்துட்டு தான் இருக்கோம். இப்போ ஒரு பெண்ணுடைய வாழ்க்கைக்கு பொறுப்பு எடுத்திருக்கிறதும் அது போல ஒண்ணுதான் என்றார் தன்மையாக. ஷிரமந்தி தன்னை அடக்கிக் கொள்ள கர்ச்சீப் எடுத்து முகத்தை தொடுத்து கொண்டாள். தினேஷ் நடப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான். சூழ்நிலை ரொம்பவே இறுக்கமாக இருப்பது போல் தோன்றியது. அதை மாற்ற வாசுதேவன் ஷிரவந்தியிடம் அவளுடைய கல்வி தகுதி பற்றி விசாரித்தார். அவள் வாழ்வியல் முறைகள், ஆனந்த பவனம், இப்படி எல்லாவற்றையும் பேசி அவளுடைய மனதை இயல்புக்கு திருப்ப முயற்சி செய்து கொண்டிருந்தார். ஆயிஷாக்கா, நீங்க ஷிரவந்தியை உங்க கூட தங்க வச்சுக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லையே? அவர் ஆயிஷாமாவை அப்படி அழைத்து கேட்டது கொஞ்சம் ஆச்சரியமாகத்தான் இருந்தது ஷிரவந்திக்கு. ஆயிஷா எந்த சிரமமும் இல்லை என்று சிரித்தபடி கூற ஷிரவந்தியை அழைத்து கொண்டு தன்னுடைய அறைக்கு வந்தார். அழகான விசாலமான அறை, நிறைய ஜன்னல்கள் இருந்தது. வெள்ளை நிற டைல்ஸ் அறையின் அழகுக்கு அழகு சேர்த்தது. பெரிய கபோர்டுகள் இருந்தன. ஒரு ஓரத்தில் சின்ன LED டிவியும் கூட இருந்தது. ஒரு ஓரத்தில் பாத்ரூம் இருந்தது. அந்த அறையை நிறைய ரசித்தாள் ஷிரவந்தி. பக்கத்தில் வந்து அமர்ந்த ஆயிஷா அன்பாய் இவளுடைய முகம் பார்த்தாள். பாப்பா, உனக்கு ரூம் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குமா, உங்களையும் சேர்த்துத்தான் என்றாள் முகம் மலர. பாப்பா, நீ ரொம்ப அழகா இருக்க. நீள மூக்கும் அந்த பெரிய கண்ணையும் பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஆயிஷாமா இவள் முகம் வழித்து நெட்டி முறிக்க வெட்கத்தில் தலை கவிழ்ந்தாள். இந்த வீட்டில் இருக்கிறவங்க மனசு யாருக்கும் வராது. வேலைக்காரியா வந்த எனக்கு எத்தனை வசதிகளை செஞ்சு தந்திருக்காங்கன்னு பாரு. உன்னோட நல்ல நேரம்தான் இந்த வீட்டில் நீ அடி எடுத்து வச்சிருக்க. உனக்கும் எப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு தரப்போறாங்கன்னு பாரு. சரி, நீ போய் முதல்ல குளிச்சுட்டு வா. நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். ராத்திரி ரயில்ல வரும்போது சாப்பிட்டியோ என்னவோ என்றபடி வெளியேற ஷிரவந்தி பாத்ரூமுக்குள் புகுந்தாள். குளித்து முடித்து வெளியில் வந்தாள். கத்தரிப்பூ வண்ண சுரிதாரில் சின்னதாய் இமிட்டேஷன் நகைகளை அணிந்து கொண்டாள். கருநாகம் போல் அவள் கூந்தல் இடையை தாண்டி கூத்தாடியது. அவள் வெளியில் வரவும் டைனிங் ஹாலில் சாப்பிடுவதற்கு இவளுக்கு அழைப்பு வரவும் மிக சரியாயிருந்தது. புது இடம், புது சூழல், விசித்திரமான தயக்கமாயிருந்தது. ஆனால் அவர்கள் யாருக்கும் இவளிடத்தில் தயக்கம் இருப்பதாய் தெரியவில்லை. ஷிரவந்தி, நல்லா எடுத்து வச்சு சாப்பிடுமா, எதுக்கும் கூச்சப்படக்கூடாது. இட்லியையும் தோசைகளையும் மாறி மாறி எடுத்து வைத்து அனந்த நாயகி திக்கு முக்காட வைத்தாள். அவர்கள் சாப்பிட்டு முடிக்கவும் தொலைபேசி ஒலிக்கவும் சரியாயிருந்தது. தினேஷ் தான் சென்று எடுத்தான். வந்தாச்சு, இன்னும் 1 ஹார்ல அங்கே இருப்போம். தினு பேசிவிட்டு அப்பா முன் வந்து நின்றான். கேள்விகள் கேட்காமலே அவருடைய சிந்தனை தெளிவாக புரிந்தது. சாப்பிட்டு முடித்து டேபிளில் கிடந்த பத்திரிகையை மேய்ந்து கொண்டிருந்த ஷிரவந்தியின் முன் வந்து நின்றான் தினு. ஃப்ரீ ஆயிட்டீங்களா மிஸ் ஷிரவந்தி என்றான் புன்முறுவலுடன். ஆம் என்று தலையசைத்தாள். அப்ப கிளம்புங்க, ஆபீஸ்ல இருந்து அழைப்பு வந்தாச்சு. புதுசா ஜாயின் பண்றவங்க வந்தாச்சான்னு கேட்டு MD உங்களுக்காக அங்க காத்துட்டு இருக்காரு என்று சொல்ல அவள் குழப்பமாய் நிமிர்ந்து பார்த்தாள். MDயா? அப்ப நீங்க? தினமும் வாசுதேவனும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்து கொண்டார்கள். அதெல்லாம் போக போக புரியும். இப்ப கிளம்புங்க, இல்லாட்டி முதல் நாளே திட்டு வாங்கித்தான் ஆரம்பமாகும் என்றனர் ஒரு சேர. கார் ஏறி பயணம் செய்து 15வது நிமிடத்தின் இறுதியில் 16வது நிமிடத்தின் தொடக்கத்திலோ அந்த அலுவலகம் வந்தது. விக்ரம் பிரைவேட் லிமிடெட் என்ற பெயர் பலகை ஊதா வண்ணத்தில் பளபளத்தது. அந்த அலுவலகத்தின் பிரம்மாண்டமான தோற்றம் அவளை லேசாய் மிரட்சி அடைய செய்ய இறங்கி நின்று விசித்திரமாய் பார்த்தாள். தினேஷ் பார்க் செய்துவிட்டு முன்னே நடக்க அவனை பின்தொடர்ந்து உள்ளே வந்தாள். மிக நவநாகரீகமாக ஃப்ரண்ட் ஆஃபீஸ், லிப்ஸ்டிக், ரிசப்ஷனிஸ்ட் பெண், LED திரையில் CCTV பதிவுகள், டேகை பாக்கெட்டில் சொருகி வெகு ஸ்டைலாய் திரிந்த ஊழியர்கள், நுனி நாக்கு ஆங்கிலத்தை தமிழை விடமும் வேகமாய் பேசி பந்தா செய்யும் தமிழ் பெண்கள். அவளுக்கு சுத்தமாய் அந்த சூழ்நிலை தனக்கு பொருந்தி வருமா என்று தோன்றவில்லை. அவளை வெளியே காத்திருக்க சொல்லிவிட்டு உள்ளே போன தினேஷ்
2 நிமிடத்தில் திரும்பி வந்து உள்ளே அழைத்து போனான். அறை கதவை திறந்ததும் ரூம் ஸ்ப்ரேயின் மனம் குப்பென்று அடித்தது. ஆளை புதைக்கும் குஷன் சேரில் அமர்ந்திருந்தான். அமர்ந்திருந்த நிலையிலேயே அவன் நல்ல உயரம் என்று தெரிந்தது. முகம் முழுக்க பணக்காரக்களை ஆஃப்டர் ஷேவ் லோஷன் உபயத்தால் கன்னம் பச்சையாய் மின்னியது. ஷிரவந்தியை ஏற இறங்க பார்த்தான். சின்ன கண், ஆனால் பார்வையில் அத்தனை தீட்சண்யம். கனல் போல் மெல்லிய உஷ்ணம் பரப்பியது அந்த பார்வை. நீங்க தான் ஷிரவந்தியா என்றான் அதட்டலான குரலில். என்றாள் குரலே எழும்பாமல். என்ன வாய் திறந்து பேச மாட்டீங்களா, ஊமையா என்றான் அதே மிரட்டல் துணியில். இல்ல சார், என்ன பேசுறதுன்னு தெரியல என்றாள் லேசான நடுக்கத்துடன். பராசக்தி வசனம் பேசுங்க, இல்லாட்டி மனோகரா பேசினாலும் ஓகேதான். ஆளப்பாரு, என்ன படிச்சிருக்கீங்க? ஃபைலை நீட்டினாள். அவன் கோபமாய் அதை தூக்கி டேபிளில் போட்டான். நான் ஃபைலை கேட்கல, உங்களை கேட்டேன். பேப்பர் வெயிட்டை உருட்டினான் மெதுவாக. சொன்னாள். என்னவோ அவனை பார்த்த நொடி அடி வயிறு கலக்கியது. ஓகே, நீங்க இருங்க, தினு நீ போகலாம். அவன் அப்படி சொல்ல தினேஷ் இவளை பரிதாபமாக பார்த்தபடி அங்கே இருந்து வெளியேறினான். எல்கேஜி முதல் நாள் குழந்தையை விட்டுவிட்டு வெளியேறும் அம்மாவை பார்த்து கதறும் பிஞ்சு போல் இந்த கொடுமனிடம் நம்மை தனியே தவிக்க விட்டுவிட்டு அவன் போகிறானே என்பது போல் அவனை பரிதாபமாக பார்த்தபடி நின்றிருந்தாள். உங்களுக்கு இங்க என்ன வேலைன்னு தெரியுமா? தெரியாது சார். சொல்லப்போனா எனக்கு இதுதான் வெளியில வேலைக்கு வர முதல் அனுபவம். ஆனா கத்து கொடுத்தா புரிஞ்சுக்குவேன் சார் என்றாள் அமைதியாக. அதெல்லாம் இருக்கட்டும், தெரியாத ஆண் கூட முன் சீட்ல உட்கார்ந்துகிட்டு வர்றதுக்கு சிட்டியில படிச்சு நவ நாகரீகமா வாழ்கிற பெண்கள் கூட ஒரு வினாடி யோசிப்பாங்க. ஆனா ஊட்டியில ஒரு மலை கிராமத்துல பிறந்த அப்பாவி பொண்ணுன்னு உன்னை வளர்த்த ரத்னாமா இன்ட்ரோ கொடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட பொண்ணு பின் சீட்ல இடம் இருக்கும்போது முன் சீட்ல உட்கார்ந்துட்டு வர்றது என்ன குணம்? அவன் நிமிர்ந்து அமர்ந்து தீர்க்கமாய் அவளுடைய கண்ணை பார்த்தபடி கேட்க அவள் 1000 வாட்ஸ் கம்பியை மிதித்தவளாய் அவனை பார்த்தாள். இவள் யதார்த்தமாய்த்தான் தினமுடன் முன் சீட்டில் அமர்ந்து வந்தாள். அதை உள்ளிருந்து சிசிடியில் பார்த்திருக்கிறான். அதை வைத்துத்தான் இத்தனை கீழ்த்தரமாய் கேள்வி கேட்கிறான். இவனிடமா காலம் முழுக்க வேலை செய்வது? அவள் எந்த பதிலும் சொல்லாமல் நிற்க தன்னுடைய விரலால் அவள் முகத்தை நோக்கி சொடக்கு போட்டான். என்ன அமைதியாயிட்டீங்க? எதுக்கு எடுத்தாலும் அழற ரகமா? அதான் அழுமூஞ்சியான்னு கேட்டேன். இல்ல சார், ஆனா நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னா என்னுடைய வார்த்தைகள் மரியாதை இல்லாதது ஆயிடும். இவ்வளவு பெரிய அலுவலகம், அதை நிர்வாகம் செய்யற பெரிய நிர்வாகி, பெரிய பெரிய படிப்பு, கட்டுக்கட்டாய் பணம், இதெல்லாம் இருக்கிறவங்க கிட்ட விசாலமான சிந்தனை இல்லைன்னு நான் ரொம்பவே வருத்தப்படுறேன். விண்வெளிக்கு 4-5 ஆண்களோட பெண் தனியா பயணம் செய்துட்டு திரும்பி வர்ற அளவுக்கு உலகம் வந்தாச்சு. இதுல ஒரே சீட்டில் உட்கார்ந்து பயணம் செய்யற ஆண் பெண் பத்தி நீங்க சிறுபிள்ளைத்தனமா பேசிட்டு இருக்கீங்க. முதல் நாள், அதுவும் ஆதரவற்ற நிலையில் தன்னுடைய அலுவலகத்தில் அடைக்கலம் தேடி வந்த பெண் இத்தனை துணிச்சலாய் எதிர்த்து பேசியது அவனை அதிர வைத்தது. ஹலோ, நான் யாருன்னு உங்களுக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா என்றான் கோபமாக. கண்டிப்பா சார், நீங்க என் முதலாளிதான். ஆனா அது என்னுடைய வேலைகளுக்குத்தான், எனக்கு இல்ல. அவளுடைய பதிலில் ஒரு நொடி ஆடிப்போனான் விக்ரம். உதடு பிதுக்கி அவளுடைய கோபத்தை ஆமோதித்தவனாய், மேற்கொண்டு பேச்சை வளர்க்க பிரியப்படாதவனாய் பெல் அடித்த ஆட்களை வரவழைத்து அவளுக்கு என்னென்ன வேலைகள் கற்று தர வேண்டும் என்ற விவரங்களை சொல்லி அனுப்பி வைத்தான். வரும்போது இருந்த உற்சாகம் முழுக்க வடிந்து போனவளாய் வெளியே வந்த அவளை பார்த்து உள்ளே நடந்தவற்றை யூகிக்க முடிந்தது தினேஷால். என்ன ஷிரவந்தி, ரொம்ப திட்டானா என்றான் புன் சிரிப்புடன். அவள் பதில் சொல்லாமல் அமைதியாக நின்றாள். ஓகே, நீங்க வேலை கத்துக்கங்க. லஞ்சுக்கு வீட்டில் இருந்து சாப்பாடு வரும். ஈவினிங் போகும்போது நான் பிக்கப் பண்ணிக்கிறேன் என்றான். இல்லை சார், வேண்டாம். நான் நடந்தோ இல்லை பஸ் பிடிச்சோ வீட்டுக்கு வந்துடுறேன். அஃப்கோர்ஸ் எனக்கு தெரியாதுதான், ஆனாலும் நான் விசாரிச்சு கத்துக்க முயற்சி பண்றேன் என்றாள் உறுதியாக. அவனும் மேற்கொண்டு வற்புறுத்தாமல் விலகி சென்றான். தினேஷ் எதுக்கு அந்த கொடுமனை வாடா போடான்னு அழைச்சானோ? ஒருவேளை நண்பர்களாக இருப்பார்களோ? அவனுடைய கீழ்த்தரமான சிந்தனைக்கு அவனுக்கு நட்பு ஒண்ணுதான் குறைச்சல். வேலை ஒன்றும் இவள் நினைத்ததை போல அத்தனை கடினமானதா இல்லை. பார்க்க வேண்டிய கம்பெனி கணக்கு வழக்குகள், சின்ன பிற பண பரிவர்த்தனைகளை பற்றி விவரமாய் எடுத்து சொன்னாள் கீர்த்தனா.
அவள்தான் தற்சமயம் விக்ரமின் பர்சனல் செக்ரட்டரியாக இருக்கிறாள். அவளுக்கு திருமணம் நிச்சயமாக இருப்பதால் வேலைக்கு முழுக்கு போட்டுவிட்டு கணவருடன் வெளிநாட்டுக்கு செல்ல இருப்பதால் அவளுடைய இடத்திற்கு ஷிரவந்தியை நியமித்திருந்தார்கள். 6 மணிக்கு அலுவலகம் முடிந்து வீட்டுக்கு கிளம்பினாள். வரும்போது மனதிற்குள் ஏற்றி வைத்திருந்த அடையாள இடத்தை பின்பற்றியபடி கொஞ்சம் பராக்கு பார்த்தபடி நடக்க ஆரம்பித்தாள். சென்னை அவளுக்கு நிறைய பிடித்துத்தான் இருந்தது. நகரத்து வீதிகளை வேடிக்கை பார்த்தபடி நடந்தாள். வீட்டை தொட்டபோது மணி 7 கடந்திருந்தது. எப்போதும் ஊரில் இவள் வருவதற்கு தாமதமானால் ரத்னா காத்து கொண்டு நிற்பாள். அப்படி யாரும் இங்கே இவளுக்காக காத்திருக்கவில்லை. நடையில் செருப்பை உதறிவிட்டு உள்ளே போனாள். ஹாலில் கிடந்த பிரம்மாண்டமான சோஃபாவில் அமர்ந்து மார்புக்கு குறுக்காய் கைகளை கட்டியபடி இவள் வருவதையே பார்த்து கொண்டிருந்தான் விக்ரம். இவன் இங்க வந்து உட்கார்ந்திருக்கா எண்ணியபடியே உள்ளே போனாள். ஆயிஷாவிடம் சந்தேகம் கேட்கவும் தலையில் அடித்து கொண்டு சிரித்தார். சரியா போச்சு பொண்ணு. அவர் யார் இங்க எதுக்கு உட்கார்ந்திருக்கேன்னு கேட்கறையே? அவர் தான் இத்தனை சொத்துக்கும் அதிபதி. இந்த வீடு ஆபீஸ்னு எல்லாத்துக்கும் உரிமைப்பட்டவர். மற்றவங்க எல்லாருமே அவரோட நிழல்ல வாழறவங்க தான். ஆயிஷா சொல்லிக்கொண்டே காஃபியும் பிஸ்கட்டும் கொண்டு வந்து நீட்ட ஷிரவந்தியின் தலையில் விழுந்த இடி அவளுடைய இதயத்தில் இறங்கி இருந்தது. அவர் பேர் விக்ரம். அனந்தநாயகி அம்மாவோட அண்ணன் மோகனுடைய பையன். இத்தனை சொத்துக்கும் ஒரே வாரிசு. சின்ன வயசுல அப்பா அம்மாவை இழந்துட்டதால அனந்தநாயகியும் வாசுதேவன் ஐயாவும் தான் கார்டியனா நின்று வளர்த்தாங்க. அவர் வளர்ந்த பிறகு எல்லா நிர்வாகமும் தம்பி கையில வந்துடுச்சு. அதுக்காக தன்னை வளர்த்த அத்தை குடும்பத்தை வெளியேற்றிடாம தன் கூடவே வச்சிருக்காங்க. பெரும்பாலும் வீட்டு விவகாரத்துல தம்பி தலையிடாது. தங்கமான புள்ள. என் மேல நிறைய மரியாதை இருக்கு. என்ன கொஞ்சம் முன்கோபம் அதிகம். ஆயிஷாமா தன் பாட்டுக்கு பேசிக்கொண்டே இருந்தார். ஷிரவந்தி தலையில் கை வைத்து உட்கார்ந்து விட்டாள். ரத்னாமா அடிக்கடி சொல்கின்ற பழமொழிதான் அவளுக்கு ஞாபகம் வந்தது. பிள்ளையார் பிடிக்க அது குரங்கான கதை என்பது சரியாகத்தான் இருக்கும் போல் அவளுக்கு தோன்றியது. இரவு சாப்பாடு முடிந்து அவர்கள் எல்லாம் தத்தம் அறைக்கு திரும்புகிற வரைக்கும் காத்திருந்து பொறுமையாக போய்தான் சாப்பிட்டாள். காலையில் இருந்த ஒட்டுதல் அவளிடம் இப்போது இல்லை. படுக்கையில் சரிந்தாள். புது இடம், புதுமையான மனிதர்கள் என்று அந்த நாள் அவளுக்கு கலவையான எண்ணத்தை உண்டாக்கி இருந்தது. வழக்கத்திற்கு மாறாய் காலையில் வெகு சீக்கிரமாய் எழுந்து கொண்டாள். விடியலின் வெளிச்சம் அழகாயிருந்தது. லானில் இருந்த செடிகளுக்கு மரங்களுக்கும் டியூபில் தண்ணீர் பாய்ச்சி கொண்டு இருந்தான் விக்ரம். வெள்ளை பைஜாமா குர்தாவில் ரொம்பவே வசீகரமாயிருந்தான். நான் ஹெல்ப் பண்ணட்டுமா என்றாள் மிக மெதுவாய் அவனுடைய பின்புறமாய் போய் நின்று. திரும்பி பார்த்தவன் சில நொடிகள் இமைக்க மறந்தான். அந்த அதிகாலையிலேயே குளித்து மெஜந்தா வண்ண காட்டன் புடவை கட்டியிருந்தாள். இறுக தலை பின்னி முல்லைச்சரம் சூடி இருந்தாள். சின்னதாய் குங்குமம் பொட்டு, அதற்கு மேலே ஒல்லியாய் சந்தன கீற்று. நெற்றி முழுக்க கட்டுக்கு அடங்காமல் கொட்டி கிடந்தது சுருள் முடி. அவன் கண்கள் திக்கு முக்காடி திணறியது. அத்தனையும் ஒரு நிமிடம்தான். மறுபடியும் அந்த அலட்சிய மனோபாவம் வந்து ஒட்டி கொண்டது. நோ தேங்க்ஸ், நான் உங்க ஆஃபீஸில் தான் வேலை செய்ய வந்திருக்கேன். தோட்ட வேலை செய்ய இல்லைன்னு சொல்லி அவமானப்படுத்தினாலும் படுத்துவீங்கல்ல என்றான் பயப்படுவது போல பாவனை காட்டி. அவள் அவனை பரிதாபமாக பார்த்தாள். கையில் இருந்த டியூபை செடிகளுக்கு மத்தியில் போட்டுவிட்டு பைப்பை அணைத்துவிட்டு வந்தவன் கார்டன் சேரை நகர்த்தி போட்டு அமர்ந்து கொண்டான். அவளையும் உட்கார சொல்லி கண்ணால் சைகை காட்டினான். அமர்ந்தவள் அங்கே முன்னே இருந்த பீங்கான் ஜக்கில் இருந்த டீயை கப்பில் ஊற்றி சர்க்கரை கியூபுகளை எடுத்து போட்டு அவனிடம் நீட்டினாள். அந்த செயல் அவனுக்கு பிடித்தமானதாக இருந்தது. அது ஒரு அழகான குறிப்பறிந்த செயல் என்று அவனுக்கு தெரியும். டீயை உறிஞ்சியபடியே கண்களை விலக்காமல் அவளையே பார்த்தான். டீப்பாயின் மேல் இருந்த ஆங்கில நாளிதழை ஆர்வமின்றி புரட்டிவிட்டு டீப்பாயின் மீதே வைத்தாள். அவள் இன்னும் கொஞ்ச நேரம் பேப்பரை மேய்ந்து கொண்டிருந்தாள். அவள் அறியா வண்ணம் ரசிக்கலாம் என்று எண்ணி அவனுக்கு சின்னதாய் ஏமாற்றமாய் இருந்தது. அதுக்குள்ள பேப்பரை வாசிச்சு முடிச்சாச்சா? இது என்ன ஜெட் வேக படிப்பு? இல்ல இங்கிலீஷ் படிக்க தெரியாதா என்றான் கேலியாக. அப்படியெல்லாம் இல்லை சார். உங்க அளவுக்கெல்லாம் இல்லாட்டியும் ஓரளவுக்கு தெரியும். ரத்னாமா எங்க எல்லாத்தையும் நல்லா படிக்க வச்சாங்க. எங்க கூட இருந்த எல்லாருமே இப்ப நல்ல நிலையில இருக்காங்க. சிலர் கல்யாணமாகி வெளிநாடு கூட போயாச்சு. நான் தான் என்றவள் நிறுத்தி கொண்டாள். அவன் ஒற்றை புருவம்
நெருக்கி பார்த்தான். அவளுக்கு இங்கே இருப்பது பிடித்தமானதாக இல்லை என்று அவனுக்கு புரிந்தது. அவள் சட்டென்று பேச்சை மாற்றினாள். நுனிப்புல் மேய்கிற மாதிரி எல்லா நியூஸ்களையும் ஹெட்லைன்ஸ் மட்டும்தான் படிப்பேன். ஏன்னா இப்ப 90% செய்திகள்ல வயலன்ஸ் மட்டும்தான் சார் இருக்கு. எனக்கு வயலன்ஸ் பிடிக்காது. காலியான டீ கோப்பையை டீப்பாயில் வைத்துவிட்டு டிஷ்யூவால் உதடு துடைத்தவன் பெரிதாய் சிரித்தான். ஆமாமா, எங்களுக்கெல்லாம் 3 வேளையும் வயலன்ஸை பார்த்துட்டு ரத்தத்துல டீ போட்டு குடிச்சாதான் தூக்கம் வரும் என்றான் கேலியாக. அப்படி இல்லை சார், என்னை சுத்தி வயலன்ஸ் நடக்காம பார்த்துக்க முடியாதுன்னு தெரியும். ஆனா அப்படி நடக்கிற இடத்துல நான் இருந்தா அங்கிருந்து வெளியேற உரிமை எனக்கு இருக்குல்ல. அதைத்தான் நான் செய்வேன். எனக்கு சண்டை, அடிதடி, ஏமாத்து வேலை, அவ்வளவு ஏன் கோபம்னா கூட ரொம்ப ரொம்ப பயம்தான் என்றாள் கால் விரல்களை பார்த்தபடி முகம் உயர்த்தாமல். அவள் தன்னைத்தான் சொல்கிறாள் என்று புரிந்தபோது அவனுடைய முகத்தில் புன்னகை தவழ்ந்தது. கன்னத்தில் கை வைத்தபடி அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். ஒரு நாளிலேயே அவள் தனக்குள் நிறைய நிறைய மாற்றங்களை தருகிறாள் என்று யோசித்த போது வியப்பாக இருந்தது. இள வெயில் வந்து முகத்தில் மோத ஷிரவந்தி எழுந்து கொண்டாள். காலி கோப்பைகளை பொறுப்பாக எடுத்துக்கொண்டு நடக்க முற்பட்டவளை ஒரு நிமிஷம் அவனுடைய குரல் தடுத்து நிறுத்தியது. எழுந்து பக்கத்தில் வந்து நின்றான். அவளை ஒரு முறை ஏற இறங்க பார்த்தான். சுடிதாரை விட புடவையில ரொம்ப அழகா இருக்க. உன்னோட உயரத்துக்கு காட்டன் புடவை அத்தனை அழகா பொருந்தது. இந்த சிட்டிக்குள்ள இத்தனை காலையில எழுந்து குளிச்சு புடவை கட்டி பூ வச்சுட்டு நிக்கிற சாத்வீகமான பொண்ணையெல்லாம் பார்க்கவே முடியாது. அதுவும் இந்த வயசுல. மாருதியோட ஓவியம் மாதிரி உன்னை எதிரில் உட்கார வச்சுட்டு மணிக்கணக்கா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். போரே அடிக்காது. பசி, தூக்கம் எதுவும் என் நினைவுல வராது. நேற்று பேசிய அந்த அதிகார குரல் இல்லை இது. அத்தனை அமைதியாய், அன்பாய், சன்னமாய் ஒலித்த அவனுடைய குரல் அவளை தடுமாற வைத்தது. கன்னம் சிவப்பேற உள்ளே வந்தாள். அவனை நிமிர்ந்து பார்க்கும் திராணி இல்லை அவளுக்கு. அறைக்கு திரும்பியவள் முதல் வேலையாய் கண்ணாடியின் முன் நின்ற தன்னை பார்த்தாள். அவன் சொல்லியது போல் நிஜமாகவே அழகாய்த்தான் இருந்தாள். முகம் மூடி வெட்கப்பட்டாள். கொஞ்சம் முரண்பாடாக பேசினாலும் நல்லவன்தான் போலும் எண்ணிக்கொண்டாள். ஆனால் நிஜத்தின் சூடு விதியை அன்றி வேறு யாருக்கு தெரியும்? தினேஷ் அலுவலகம் செல்ல காரில் ஏறவும் ஷிரவந்தி வெளியில் வரவும் சரியாக இருந்தது. வாங்க ஷிரவந்தி, உங்களுக்காகத்தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்றான் முகம் மலர்வாய். தினேஷ் சார், 2 அப்ஜெக்ஷன். முதல்ல என்ன வாங்க போங்கன்னு கூப்பிடுறத நிறுத்துங்க. தென் நான் நடந்தே ஆஃபீஸ் வரேன், அதான் எனக்கு பிடிச்சிருக்கு என்றாள். ஓகே, நோ ப்ராப்ளம். அப்படின்னா எனக்கும் கோரிக்கைகள் இருக்கு. முதல்ல சார்னு கூப்பிடுறத நிறுத்துமா என்றான். சேர்ந்து சிரித்தார்கள் இருவரும். கார்ல என் கூட வர பிரியப்படாட்டி நான் பைக் எடுத்துட்டு வரவா? அப்போ பின்னாடி தானே உட்கார வேண்டி வரும். அவன் வழக்கமான கேலியுடன் கேட்க அவள் செல்லமாய் முறைத்தாள். அவன் நேற்று ஷிரவந்தி எப்படி சரியாய் வழி கண்டுபிடித்து வந்தாள் என்று கேட்டு கொண்டிருக்க, என்ன தினம் பேச்சு சுவாரஸ்யத்துல இன்னைக்கு ஆபீஸ் போகணுங்கிறது கூட மறந்து போச்சு போல இருக்கு. நேற்று அலுவலகத்தில் கேட்ட அதே குரல், அழுத்தமும் அதிகாரமும் நிரம்பி வழியும் அதட்டலான குரல். விக்ரம் நின்று கொண்டிருந்தான் அலுவலகத்திற்கு செல்ல. முகத்தை மறைத்த கூலிங் கிளாஸை தலையில் ஏற்றி இருந்தான். கண்களில் கோபமும் முகத்தில் கடுமையும் வழிந்தது. ஏன்னு தெரியலடா, ஷிரவந்திய கார்ல கூப்பிட்டு இருந்தேன், வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவன் அப்படி சொன்னதும் அவன் கண்கள் ஷிரவந்தியை கூராய அவள் தலை தாழ்ந்து கொண்டாள். ஓகே, முதல்ல இந்த ஷேர் ஆட்டோ பிஸ்னஸ் எல்லாம் விட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்புற வழியை பாரு. இல்லை ஃபேக்ட்ரிக்கு போய் முதல்ல ஆர்டருக்காக மெட்டீரியல் எல்லாம் ரெடி ஆயிருச்சான்னு பார்த்துட்டு பேக்கிங் யூனிட்டை போய் சர்ச் பண்ணு என்றான் கராராக. நிஜத்தில் இந்த வேலையெல்லாம் நிச்சயமாய் இத்தனை அவசரகதியில் செய்ய வேண்டிய அவசியமே இல்லாத வேலைகள். ஆனால் அவனை முதலில் அங்கிருந்து கிளப்பவே அவன் இதையெல்லாம் சொல்கிறான் என்று புரிந்தாலும் அவன் அமைதியாக அங்கிருந்து வெளியேறினான். தினு அங்கிருந்து செல்லவும் ஷிரவந்தியும் மெல்ல நடக்க ஆரம்பித்தாள். பின்னால் இருந்து சொடக்கு போட்டு அழைத்தான் விக்ரம். திரும்பி பார்த்தாள். நானும் அதே ஆஃபீஸ் தான் போறேன். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லாட்டி நீங்களும் வரலாம், அதுவும் முன் சீட்ல உட்கார்ந்துகிட்டு. அவன் தந்த வார்த்தைக்கு தந்த அழுத்தமும் அவள் உடம்பு முழுக்க தகிக்க வைத்தது. கண்கள் கலங்கி போனது. எனக்கு இந்த மாதிரியான உதவிகளை எல்லாம் நீங்க செய்ய வேண்டியது இல்லை சார். எப்பவும் கார்லயே போயிட்டு வாழற மாதிரியான சூழ்நிலையில நான் வளரல. 3 வேளையும் சாப்பாட்டோட கஷ்டத்தையும் சேர்த்தே உணர்ந்தவ. நடக்கிறதெல்லாம் எனக்கு ஒரு மேட்டரே இல்லை என்றவள் திரும்பி வேகமாக நடந்தாள்.
அவளுடைய அந்த பதிலும் செயலும், அதில் அவனை புறக்கணித்த அவமானமும் அவனை ஆத்திரமூட்டியது. காருக்குள் அமர்ந்து வேகமாக அரைந்து கதவை சாத்தினான். வேகம் எடுத்து வர அதற்குள் ஷிரவந்தி கேட்டை கடந்து சில அடிகள் சென்றிருந்தாள். பக்கத்தில் வந்த வண்டியை வேகமாக பிரேக் அடிக்க அவள் பதறிப்போய் விலகினாள். அவனுடைய அந்த செயல் பரம சாதுவான அவளுக்கே அத்தனை கோபத்தை உண்டாக்கியது. எனக்கு பொம்பளைங்கிட்ட கொஞ்சறது கெஞ்சறது ரெண்டுமே பிடிக்காது. இப்போ உன்னை கார்ல உட்காத்தி வச்சுக்கிட்டு அப்படியே பவனி வர கூப்பிடல. ஜோனல் ஆபீஸ்க்கு மெயில் அனுப்ப வேண்டிய வேலை இருக்கு. நீ இப்படி ஆடி அசைஞ்சு ஆபீஸ் வந்தா எப்போ அதெல்லாம் நான் செஞ்சு முடிக்கிறது? அது சரி, நேத்து முதல் நாள் பார்த்தப்பயே அவன் கூட என்னவோ 10 வருஷம் பழகினவ மாதிரி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு உட்கார்ந்து வந்தியே, இப்ப நான் கூப்பிட்டதும் இத்தனை யோசிக்கிற? அவன் இகழ்வாய் கேட்க அவன் வார்த்தையில் இருந்த கீழ்த்தரத்தில் அவள் உறைந்து போய் நின்றாள். வார்த்தைகளின் கனம் பாறாங்கல்லின் கனத்தை விடவும் கோரமானது. அவன் வழிமறித்து வலுக்கட்டாயமாக அவளை காரில் ஏற்றி கொண்டு வந்தபோதுதான் தன்னுடைய இயலாமையின் வேதனையில் ஷிரவந்தி துடித்தாள். அவன் என்ற முகத்தை வைத்து கொண்டு இயல்பை விடவும் வேகமாக காரை செலுத்தி கொண்டு அலுவலகம் வந்து சேர்ந்தான். இவளை இத்தனை கஷ்டப்படுத்தி இழுத்து வருவதில் அவனுக்கு என்ன ஆனந்தம்? அன்றைய நாள் முழுக்க கோபமாகவே இருந்தான். 2 முறை இவளை உள்ளே அழைத்து ஏதோ புரியாத வேலைகளை தந்து அது என்னவென்று இவள் திருப்பி கேட்க அதற்கும் 2 திட்டு திட்டி அனுப்பினான். ஷிரவந்தி துவண்டு போனாள். அவளால் இங்கே இருக்க முடியும் என்று தோன்றவில்லை. கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் இருந்தது எல்லாம். இத்தனை கோபங்களை அவள் இந்த வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. எத்தனையோ உணவு பற்றாக்குறை ஏற்பட்டுவிடும் இல்லத்தில் அந்த சமயங்களில் வயதில் சின்ன குழந்தைகளுக்கு தந்துவிட்டு இவர்கள் எல்லாம் கூட்டாஞ்சோறு போல் கவள சோற்றை முழுங்குவார்கள். ரத்னா உருட்டி தர. அப்போது கூட தன் நிலையை எண்ணி கலங்காத மனம் இன்று கலங்கியது. தன்னுடைய இந்த நிலைமையை சொல்லி ஆறுதல் தேடக்கூட யாரும் இல்லை என்பது அவளுக்கு இன்னும் வலித்தது. வேலை முடிந்ததும் நேராய் அவள் வீட்டுக்கு செல்லவில்லை. அம்மாவை பார்க்க வேண்டும். வாழ்க்கையில் முதன்முறையாக அந்த தாயை விட்டு பிரிந்து தான் படுகிற வேதனை அவளை ரொம்பவே கலங்கடித்தது. ரத்னம்மாளை அழைத்தாள். ஷிரவி, எப்படிடா இருக்க? களைப்பிலும் அன்பை பொழிந்த அந்த குரலை கேட்டதும் அவளுக்கு துக்கம் பீரிட கதறிவிட்டாள். என்னாச்சு ஷிரவி? அங்க ஏதாவது பிரச்சனையா? உனக்கு அங்க இருக்க பிடிக்கலையா? நான் வாசுதேவன் கிட்ட கால் பண்ணி பேசட்டுமா? நோயில் தவித்த அந்த தாயின் பரிதவிப்பு அவளை என்னவோ செய்தது. இன்னுமா அந்த அன்புள்ளத்தை வதைக்க வேண்டும் இங்க நடப்பதை சொல்லி? அதெல்லாம் இருக்கட்டுமா, நீங்க எப்படி இருக்கீங்க? சென்னைக்கு எப்ப வரப்போறீங்க? நீங்க கிளம்பும் போது சொல்லுங்கம்மா, நான் உங்களை வந்து பார்க்கறேன். உங்களை பார்க்கணும் போல இருக்கு. அவள் குழந்தை போல தேம்பினாள். சொல்றேன்டா, உனக்கு அங்க ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்லம்மா என்றாள். அங்கே அந்த தாய் விட்ட நிம்மதி பெருமூச்சு இங்கே கேட்டது. ஏதேதோ அறிவுரைகள் தந்துவிட்டு இணைப்பை துண்டித்தார். மனம் இன்னும் பாரமானதே தவிர லேசாகவில்லை. இவர்கள் வீட்டுக்கு அருகில் சின்ன சந்தில் ஒரு அம்மன் கோயில் இருப்பதை நேற்றே கவனித்தாள். சின்னதும் அல்லாத பெரிதும் அல்லாத இரு கோயில். அங்கே சென்றாள். அங்கே அமர்ந்து கிடந்த போது மனசு மெல்ல மெல்ல இயல்புக்கு திரும்ப தொடங்கியது. வெகு நேரத்துக்கு பிறகுதான் எழுந்து கொண்டாள். மெதுவாய் வீடு நோக்கி நடக்க இவள் அருகில் வந்து அரை மட்டம் அடித்து நின்ற பைக்கை பார்த்து இவள் பதறி விலக ஹெல்மெட்டை கழட்டியபடி தினு நின்றான். அவன் முகத்திலும் பதட்டம். என்னாச்சு ஷிரவந்தி, எங்க போன? வீட்டுல எல்லாரும் எப்படி பதறி போயிட்டாங்க தெரியுமா? அவன் சொன்ன பிறகுதான் தான் செய்த தவறு அவளுக்கு உரைத்தது. சாரி தினு, கொஞ்சம் மனசு அப்செட்டா இருக்கிற மாதிரி இருந்தது. அதான் கோயில்ல வந்து உட்கார்ந்துட்ட. ஆனா உடனே உங்களுக்கு தகவல் தரணும்னு எனக்கு ஏன் தோணாம போச்சு? ஐ எம் சாரி என்றாள் நிஜமான வருத்தத்துடன். அவன் உடனடியாக வீட்டுக்கு கால் செய்து அவளை சந்தித்து விட்ட விஷயத்தை சொன்னான். அதன் பிறகுதான் அவர்களுக்கு நிம்மதி பிறந்தது. சரி, பைக்ல ஏறுங்க, கிளம்பலாம் அவன் சொல்ல தயக்கமாய் நின்றாள். ஏன், என்னாச்சு? மணி என்ன தெரியுமா? 9 ஆகுது. இதுக்கு மேல நடந்தே வரப்போறியா? இது என்ன பிடிவாதம் என்றான் அயற்சியாக. நான் உங்க கூட ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்துட்டு வந்ததை பார்த்துட்டு உங்க நண்பர், ஐ மீன் எம்டி, ரொம்ப தப்பா பேசிட்டாரு. அது எனக்கு ரொம்ப வருத்தமா ஆயிடுச்சு. அவள் சட்டென்ற தலை குனிய கண்ணீர் திரண்டது கண்களில். அவளை கருணையாக பார்த்தான் தினு. கண்களை மூடி மெல்லிய பெருமூச்செறிந்தான். புரியுது ஷிரவந்தி, விக்ரம் கொஞ்சம் எமோஷனல் ஆனவன்.
பல நேரம் என்ன பேசுறோம்னு தெரியாம பேசிட்டு பிறகு வருத்தப்படுவான். நாம யோசிக்காத கோணத்துல அவன் யோசிப்பான். அவன் பேசினதை வச்சு அவனை தப்பானவன்னு சட்டுன்னு முடிவு பண்ணிடாத என்றான் அமைதியாக. ஷிரவந்தி முன்னே நடக்க பைக்கை தள்ளியபடி தினேஷ் மெதுவாக பின்தொடர்ந்தான். வீட்டிற்குள் நுழைந்ததும் அனந்த நாயகி ஓடி வந்து கையை பிடித்து கொண்டாள். எங்க போன ஷிரவந்தி? யோசிச்சு பாரு, வந்து 4-5 நாள் கூட ஆகாத நிலையில ஒரு பொண்ணை காணோம்னா உன்னை எங்கேன்னு போய் தேடுவோம்? நாளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாங்க என்ன பதில் சொல்றதுமா என்றாள் கவலை மேவ. யாரும் என்னை பத்தி கேட்க போறாங்க என்றாள் மென்மையாய் சிரித்து. கடவுள் கேட்பார்மா, அவனுக்கு பதில் சொல்லித்தானா ஆகணும்? அனந்த நாயகி வருத்தமாய் சொல்ல தினு அம்மாவின் அருகில் வந்து காதில் ஏதோ சொன்னான். அனந்த நாயகியின் முகம் சோகமாய் மாறியது. ஷிரவந்தி, தப்பா நினைக்காதம்மா. கடினமான ஓட்டுக்குள்ள இருக்கிற இளநீர் மாதிரி அவன் கோபத்துக்குள்ள அன்பான ஒரு குழந்தை இருக்குமா? விக்ரம் அப்படித்தான். அவனை மாதிரி பண்பானவனும் இல்ல, அவனை மாதிரி உணர்ச்சி வசப்படக்கூடியவனும் இல்ல. இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். இதுக்கு மேல சொல்ல என்கிட்ட வார்த்தைகள் இல்ல. ஆனா உனக்கு எந்த வருத்தம் கோபம் எதுவா இருந்தாலும் இது மாதிரி வீட்டுக்கு வர தாமதமானா எனக்கு பிடிக்காது. ஒரு பொண்ணை பெத்து வளர்க்கறதுங்கிறது எத்தனை பொறுப்பான வேலைன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நானும் ஒரு பெண்ணை பெத்து வளர்க்கிறவ. இனி நீ என்ன இது மாதிரி உன்னை நிக்க வச்சு கேள்வி கேட்கிற சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தரமாட்டேன்னு நம்புற. அனந்த நாயகி குரலில் கண்டிப்பு ஏற நடந்த தவறுக்கு ஷிரவந்தி மன்னிப்பு கேட்டாள். சாப்பிட்டு விட்டு இவர்கள் அறைக்கு நேராய் கிடந்த சோஃபாவில் வந்து அமர்ந்து கொண்டாள். வாசுதேவன் அனந்த நாயகி அவர்கள் பிள்ளைகளோடு ஹாலில் அமர்ந்து கலகலப்பாய் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் ஷிரவந்தி. இன்னும் விக்ரம் வீட்டுக்கு வந்திருக்கவில்லை. நேரம் கழித்து வீட்டுக்கு வந்தவன் அவர்களோடு அமர்ந்து சகஜமாய் பேசிவிட்டு எழுந்து போனான். சற்று தள்ளி அமர்ந்திருந்த ஷிரவந்தியின் புறம் திரும்ப கூட இல்லை. நிச்சயமாய் அவன் தன்னிடம் தனிப்பட்ட கவனம் செலுத்த வேண்டும் என்றெல்லாம் அவள் யோசிக்கவில்லை. ஆனால் அத்தனை அன்பாய் பேசியவன் இப்போது நடந்து கொள்ளும் முறைக்கும் உள்ள வித்தியாசமும் அலட்சியமும் அவளை என்னவோ செய்தது. வார்த்தைகளை விடவும் மௌனம் நல்லது என்று அமைதியாகிவிட்டாள். பெரும்பாலும் விக்ரம் வீட்டில் இருக்கின்ற நேரங்களில் அறைக்குள் முடங்கி கிடப்பதும், அலுவலகத்தில் அவன் வேலை சொல்லும் போது அதை செய்துவிட்டு அந்த இடத்தை விட்டு வெளியேறுவதுமாய் தன்னை தயார்படுத்தி கொண்டாள். நாட்கள் மெல்ல மெல்ல நகரத் தொடங்கி இருந்தது. அன்று காலையில் குளித்து முடித்து சாமி கும்பிட்டுவிட்டு வந்து பார்த்தாள். இன்னும் ஆயிஷாமா எழுந்திருக்கவில்லை. எப்போதும் காலை 5 மணிக்கெல்லாம் எழுந்து தொழுகை முடித்து டிகாஷன் இறக்கி அது இறங்குவதற்குள் குளித்து முடித்து தூரு தூருவென பொழுதை தொடங்கும் ஆயிஷாமா இன்னும் எழுந்து கொள்ளவில்லை. பக்கத்தில் சென்று மெதுவாய் தலையை தொட்டு பார்த்தாள். சூடாக இருந்தது. இவள் தொட்ட உணர்வில் ஆயிஷாமா கண் விழித்து பார்த்தாள். ஷிரவந்தி, எழுந்துட்டியா? காஃபி போட்டு தரட்டுமா? ஐயோ அம்மா, நான் அதுக்கு எழுப்பல. என்னது இது? காலையில சுறுசுறுன்னு எழுந்துக்கிற மனுஷி இன்னும் எழுந்துக்கலையேன்னு பார்த்தேன். உடம்பு அனலா கொதிக்குது. வாங்க டாக்டர் கிட்ட போகலாம் என்றாள் கரிசனமாக. ஆயிஷா நெகிழ்ந்து போய் அவளை பார்த்தாள். முடியலதான் ஷிரவந்தி. 2 நாளா தலை ஒரே பாரமா இருந்துச்சு. காலையில அது அதிகமாகி தலை தூக்க முடியல முழுசாவே. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் எழுந்துக்குவாங்க. நான் இல்லாட்டி எதுவும் முடியாது. எனக்கு நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. அட, இதுக்கு எதுக்கு ஏன் இத்தனை கவலைப்படுறீங்க? நீங்க படுத்து ரெஸ்ட் எடுங்க. யாருக்கு என்ன பண்றதுன்னு மட்டும் சொல்லுங்க என்றாள் புன்முறுவல் பூக்க. உன்னால முடியுமா செல்லம்? ஏன் முடியாது? இல்லத்துல நான் தான் சமைப்பேன் எப்பவும். உங்களவு இல்லாட்டியும் நானும் ஓரளவு சமைப்பேன். சொல்லியபடியே ஆயிஷா தந்த குறிப்புகளை மனதிற்குள் குறித்து கொண்டாள். முதலில் ஒரு டீயை போட்டு ஆயிஷாமாவுக்கு தந்துவிட்டு தலைவலி காய்ச்சல் மாத்திரைகளை எடுத்து கொண்டு வந்து தந்து முழுங்க வைத்தாள். அடுக்கொலைக்குள் நுழைந்தாள். வீட்டில் விக்ரமிற்கு மட்டும்தான் பெட் காஃபி குடிக்கும் பழக்கம் இருந்தது. அவனுக்கும் இல்லாது இருந்திருந்தால் நன்றாக இருந்து தொலைந்திருக்கும். சப்பாத்திக்கு மாவு பிசைந்து ஊற வைத்துவிட்டு பெட் காஃபியுடன் மாடிக்கு விரைந்தாள். நிஜத்தில் அவன் அறை எதுவென்று கூட அவள் அறிந்திருக்கவில்லை. வலப்பக்கம் அறைக்குள் ஒரு நாள் அவன் சென்றதாய் ஞாபகம் வர லேசான சந்தேகத்துடன் ஒற்றை விரலால் தட்டினாள். கதவு திறந்துதான் இருக்கு, உள்ள வாங்க ஆயிஷாமா என்றான் விக்ரம். நான் ஆயிஷாமா இல்ல, ஷிரவந்தி என்று சொல்ல நினைத்தாள். பிறகு அவனிடம் எதற்கு தேவையில்லாத விளக்கம் என்று எண்ணியபடி மெல்ல கதவை திறந்து உள்ளே போனாள்.
கசங்கி கிடந்த படுக்கையில் தலையணையை அணைத்தபடி தாறுமாறாய் கிடந்தான். இவளை அந்த நேரத்தில் அந்த இடத்தில் எதிர்பார்க்காதவன் நொடியில் தன்னை சரி செய்து கொண்டான். என்ன நீ வந்திருக்க என்றான் டவலால் முகத்தை அழுந்து துடைத்தபடி. அம்மாவுக்கு கொஞ்சம் தலைவலி அதான் என்றாள் நிமிர்ந்து பார்க்காமலேயே. மேற்கொண்டு பேச உனக்கும் எனக்கும் என்ன இருக்கிறது என்பது போல் டீப்பாயின் மீது டீ கோப்பையை வைத்தாள். அவன் கண்கள் அவள் முகத்தை தின்றது. அரை வட்ட நிலவாய் பக்கவாட்டில் ஜொலித்த அவள் முகம் பேரழகாய் தெரிந்தது. காதில் ஊசலாடிய வெள்ளைக்கல் பதித்த இமிட்டேஷன் ஜிமிக்கி அவனுக்கு பயந்தோ என்னவோ ஆடாமல் அப்படியே நிற்க, வலக்கையால் தலை தாங்கி ஒரு கழித்து படுத்திருந்த விக்ரம் ஜிமிக்கியை சுண்டிவிட அது அவள் கன்னத்தை போய் முத்தமிட்டு திரும்பியது. விசுக்கென நிமிர்ந்து பார்த்தாள். ஊசலாடும் ஜிமிக்கியை ரசித்தபடி இருந்தான். ஒரு பெண் ஆணுடன் காரில் வருவதையே தவறென்று பேசியவனுக்கு ஒரு பெண்ணிடம் இது போன்ற விளையாட்டுகளில் ஈடுபடக்கூடாது என்று தெரியாதா என்ன? அவள் இதற்காக சந்தோஷப்படவோ கோபப்படவோ இல்லை. அவன் காஃபி கோப்பையை காலி செய்து நீட்டட்டும் என்று அமைதியாக காத்திருந்தாள். ஏன் சிரவந்தி அமைதியா இருக்க? இன்னும் என் மேல உனக்கு கோபமா? அமைதியாய் மிக மெல்லிய குரலில் கேட்டான். அந்த குரல் அவளுடைய காதுக்குள் புகுந்து கருத்தில் கலந்து அடிவயிற்றில் பயத்தை உருட்டியது. திணறிப்போய் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவன் இன்னும் அவளை பார்த்து கொண்டேதான் அமர்ந்திருந்தான். எனக்கு என்ன சார் உங்க மேல கோபம்? இன்னும் சொல்ல போனா நான் யார் உங்க மேல கோபப்பட? நான் உங்க வீட்டில் இருக்கேன், உங்க ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன். ஆனால் இது ரெண்டுமே நிரந்தரம் இல்லைன்னு எனக்கு தெரியும். நான் இது வரைக்கும் யார்கிட்டையும் கோபப்பட்டதில்லை. அப்படிப்பட்ட உரிமையான உறவுகளும் எனக்கு அமைஞ்சதில்லை. சிரவந்தி, எனக்கு உங்கள் பக்கம் ஒரு சின்ன வருத்தம் தான் இருந்தது. நீங்கள் என் வேலையில் என்ன குறை கண்டுபிடிச்சு திட்டினாலும் அதை நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன். அது நியாயமும் கூட. ஆனால் நீங்கள் குற்றம் சுமத்துறது என்னோட கேரக்டர் மேலே. அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கு, அவ்வளவுதான் என்றவள் அவனுடைய பதிலுக்கு காத்திராமல் அங்கிருந்து வெளியே போனாள். கீழே வந்தவள் நினைவுகளை தூக்கி எறிந்துவிட்டு சமையலில் ஈடுபட ஆரம்பித்தாள். சப்பாத்தி வெஜிடபிள் குருமா செய்துவிட்டு நிமிர்ந்த நேரம் மணி 8ஐ தாண்டி இருந்தது. அதற்குள் எல்லோரும் குளித்து முடித்து வந்திருக்க அனைவருக்கும் டீ கொண்டு வந்து தந்தாள். என்ன சிரவந்தி, நீ சமையல் கட்டுக்குள்ள இருக்க, ஆயிஷாவுக்கு என்னாச்சு? ஆனந்த நாயகி கேட்க சிரவந்தி அத்தனையும் சொல்லி முடித்தாள். எல்லோரும் உள்ளே சென்று விசாரித்து விட்டு வந்தார்கள். மருத்துவமனைக்கு அழைத்தார்கள். ஆயிஷாமா அந்த அளவு எதுவும் பிரச்சனை இல்லை என்று சொல்லி மறுத்து விட்டார். சாப்பிட அமர்ந்தவர்கள் சிரவந்தியின் கை மன சாப்பாட்டில் அசந்துதான் போனார்கள். சப்பாத்தி, வெஜிடபிள் குர்மா, இட்லி, சின்ன வெங்காய சட்னி என்று பாரம்பரியமான சமையல்களை வெகு ருசியாய் சமைத்திருந்தாள். அத்தனை பேரும் வாயார புகழ்ந்தபடி சாப்பிட்டார்கள். எப்போதும் சப்பாத்தியே சாப்பிடாத விக்ரம் கூட 2 சப்பாத்திகள் சாப்பிட்டு ஆச்சரியப்படுத்தினான். அவள் அருகில் நின்று பரிமாறியது விக்ரமிற்கு மனதிற்கு பிடித்தமானதாக இருந்தது. இது போல் ஒரு வாழ்க்கைக்கு காத்திருந்துதானே அவன் தலையை சிலுப்பிக் கொண்டான். ஆஹா ஆஹா, என்ன சிரவந்தி இது? இத்தனை அற்புதமா சமைக்க எங்க கத்துக்கிட்ட? இப்படி 2 நாள் சமைச்சு போட்டா எங்க எடை 2 நாள்ல கூடிடும் போல. அனந்த நாயகி சொல்லி சிரித்தாள். இல்லம்மா, நாங்களா கத்துக்கிறது தான். இல்லத்துல பிரத்யேகமா எங்களுக்கு சொல்லித்தர யாரும் இல்லை. சொல்லி தந்தாலும் மண்டையில ஏறணுமே. எங்க லத்தாவுக்கு இன்னும் டீ கூட போட தெரியாது. அதுக்கு என்ன பண்றது? அனந்த நாயகி சொல்ல லத்தா சுர் என்று நிமிர்ந்து பார்த்தாள். எனக்கு எங்க போய் இப்படி வேலை செஞ்சு என்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன், வீட்டு வேலைக்காரி இல்லை. சப்பாத்தியை வில்லியபடி அவள் சொல்ல சிரவந்தியின் முகம் வாடிப்போனது. அதையும் விக்ரம் கவனிக்க தவறவில்லை. ஏன் விக்ரம், இவளுக்குத்தான் உங்க ஆபீஸ் விஷயம் எதுவும் வரமாட்டேங்குதுன்னு சொன்னல, பேசாம இவளை வீட்டோட இருக்க சொல்லிட. நம்ம ஆயிஷா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரியும் இருக்கும், உனக்கும் தள்ள விட்டது இல்லையா? அவள் சொல்லிவிட்டு சிரிக்க அகமும் முகமும் கருக்க சிரவந்தி விலகி போனாள். லதா, நீ பேசுனது ரொம்ப தப்பு. நமக்காக காலையில் எழுந்து சமைச்சு வச்சு பரிமாறிட்டு நிக்கிற அந்த பொண்ணை பாராட்டுற பெரிய மனசு இல்லாட்டியும் இப்படி அவமானப்படுத்தணுமா? மகளை பார்த்து கடுமையாக கேட்டார் வாசுதேவன். ஏழையா பிறக்கிறதும் அனாதையா இருக்கிறதும் இந்த உலகத்துல எந்த குற்றமும் இல்லை. அப்படி ஒரு நிலையில நம்மை நாடி வந்தவங்க கிட்ட இப்படி ஒரு திமிரான பேச்சு தேவையாலத்தா? நீ இப்படி பேசினப்போ எனக்கே வேதனையா இருந்துச்சுன்னா சிரவந்திக்கு எப்படி இருக்கும்?
அம்மாவுடைய வார்த்தைகளை அலட்சியம் செய்தபடி அமைதியாய் சாப்பிட்டு கொண்டே இருந்தாள். தினமும் விக்ரமும் லதா என்ன பதில் சொல்லப் போகிறாள் என்று பார்த்து கொண்டே சாப்பிட்டபடி இருந்தார்கள். லதா, உங்கிட்ட தான் பேசுறேன், புரியுதா? இனிமே இந்த மாதிரி ஷிரவந்தி கிட்ட பேசாத. ஏன், அவளை உன் மகனுக்கு கட்டி வைக்க போறியா? அந்த கேள்வியில் அத்தனை இளக்காரம் தொக்கி நின்றது. ஆனால் அந்த கேள்விதான் ஒரு நொடியில் அனந்த நாயகியின் மனசில் ஆயிரம் ஆயிரம் கற்பனைகளை கொண்டு வந்து குவித்தது. தினவின் முகமும் செம்மை போக்க இதையெல்லாம் விக்ரம் கவனிக்க தவறத்தான் இல்லை. ஆனால் விக்ரம் வில்லிய இட்லியை தட்டில் விசிறிவிட்டு எழுந்து போனான். அவனுடைய செயலுக்கான காரணம் யாருக்குமே விளங்கவில்லை, அவன் உட்பட. 3 நாட்களுக்கு மேலானது ஆயிஷாமா உடம்பு தேறி வர. அது வரைக்குமே ஷிரவந்தி தான் சமைத்தாள். ஆனால் முதல் நாளை போல அருகில் நின்று பரிமாறும் வேலையை விட்டுவிட்டாள். அது தனக்கு தேவையில்லாத உத்தியோகம் என்று புரிந்தது. ஆனால் விக்ரமின் மனம் அதைத்தான் நாடியது. ரத்னாமாள் மாதா ட்ரஸ்டில் வந்து சேர்ந்து விட்டதாக அலைபேசியில் சொன்னார். ஒரு நாள் விடுப்பு எடுத்துக்கொண்டு சென்று அம்மாவை பார்த்துவிட்டு வந்தாள். ஷிரவந்தி, நீ எப்படி இருக்க? உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? எனக்கு தெரியும், கண்டிப்பா வாசுதேவன் தன் பொண்ணு மாதிரி உன்னை பார்த்துக்குவார். நீ அங்க இருக்கிறதால தான் நான் கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கேன். ரத்னா அதே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தாள். ஷிரவந்தியும் அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு திரும்பி வந்தாள். அலுவலக பணிகள் ஷிரவந்திக்கு மெல்ல மெல்ல புரிய தொடங்கி இருந்தது. முதல் மாத சம்பளமாய் விக்ரம் 25,000 தந்தபோது கவரை கையில் வாங்காமல் அச்சமாய் நின்றாள். என்ன அப்படி பார்க்குற? சேலரியில எதுவும் பிரச்சனை இருந்தா நீ இப்பவே சொல்லலாம். பின்னாடி நீ அதை பத்தி வேற யார்கிட்டையும் பேசி அது ஏன் காதுக்கு வந்தா எனக்கு சுத்தமா பிடிக்காது என்றான். அவள் திரு திருவென விழித்தாள். அந்த அப்பாவித்தனம் அவனுக்கு அவ்வளவு பிடித்திருந்தது. சார், எனக்கு எதுக்கு இவ்வளவு பணம்? நான் செய்யற வேலைக்கு இது ரொம்ப அதிகம். உங்க வீட்டுல தங்க வச்சு சாப்பாடு போட்டு எனக்கு எதுக்கு இத்தனை கருணை என்றாள். ஷிட், என் வீட்டுல நான் உன்னை தங்க வைக்கல, அது என் மாமாவோட முடிவு. நான் சம்பளம் தர்றது என்னோட ஆபீஸ்ல நீ பார்க்குற வேலைக்கு மட்டும்தான். அதான் சார் சொல்றேன், இது ரொம்ப அதிகம், எனக்கு இவ்வளவு வேண்டாம். அவள் சொல்ல அவள் கண்களை கூர்மையாய் பார்த்தான். ஓகே, அதிகம்னு தோணுச்சுன்னா பரவாயில்ல, நீ உன் கல்யாணத்துக்கான சேவிங்ஸா இதை வச்சுக்க. அவன் சொல்லிவிட்டு அவள் முகத்தை பார்க்க அவள் லேசாய் தடுமாறினாள். இல்ல சார், அதெல்லாம் வேண்டாம் என்றாள் தலையை நிமிராமல். ஏனாம் என்றான் கேலியாக. கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல, அவள் சொல்ல வியப்பாய் பார்த்தான். அதான் ஏன்? ஆண்கள் ரொம்ப ரொம்ப மோசமானவங்க. சொல்லிவிட்டு வேகமாய் உதடு கடிக்க அந்த அவசரத்தை ஆழ்ந்து ரசித்தான். சட்டென்ற பிரைவசி பட்டனை அழுத்தி அறையை தனிமையாக்க ஷிரவந்திக்கு லேசாய் வியர்க்க தொடங்கியது. தன் இருக்கையில் இருந்து எழுந்து டையை தளர்த்தியவன் இவள் அருகில் வந்து நின்றான். சொல்லு, ஏதாவது தேவலோக ராஜகுமாரனுக்காக காத்துட்டு இருக்கியா? அவன் குரல் முழுக்கவே மாறி இருந்தது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம்.